என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். கூலி தங்க கடத்தல் கதையா? எப்போவுமே அப்டேட்டாக என்ன விஷயம் இருக்கோ அதை சினிமாவாக மாற்றினால் மக்கள் பெரிதும் ரசிப்பார்கள். இப்போது தங்கம் விலை கிட்டத்தட்ட 57,000 ரூபா வந்துருச்சு. தங்கத்தை வாயில் தான் பேச முடியும், தங்கத்தை எழுதி தான் பார்க்க முடியும். தங்கத்தை நாம் வாங்குவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏழைப்பழைகள்லாம் தங்கத்தை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த சூழ்நிலையில் தங்க கடத்தல் பற்றிய விஷயங்கள் இப்போ நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்க கடத்தல் கதையைத்தான் லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருப்பது போல் கூலி படத்தினுடைய ட்ரெய்லர் காட்டுகிறது. லோகேஷ் கனகராஜுக்கு மட்டும் எப்போவுமே பழசை மறுபடியும் ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். யமஹா பைக்கு இருந்துச்சுன்னு நிறைய பேர் தெரியாது. இப்போ உள்ள 20 வயசுக்காரங்களுக்கு யமஹாங்கிறது உண்மையிலே அந்த எகிறுறதுக்கு பார்த்தீங்களா, யமஹா அந்த அளவுக்கு வேகமாக இருக்கும். அதனால் யமஹா பெண்கள் ஓட்ட முடியாது. கடைசியில் அது வேறு ரூபத்தில் வந்துச்சு வச்சுங்க. அந்த யமஹா பைக்குடைய சத்தத்தை ரஜினி வரும்போது அதை பயன்படுத்தியிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை தான். அதே மாதிரி ரஜினிகாந்துடைய பாடல் வரிகள் அது ஜீவனுள்ள வரிகள். அந்த வரிகளை நினைத்தாலே இனிக்கும் படத்தில் அவருடைய குரு பாலச்சந்தர் படத்தில் ரஜினிகாந்த் பாடிய பாடல் வரிகளை வசனமாக்கி இருக்கிறார் லோகேஷ் கனகராஜ். அந்த வரிகளும் செம வைரலாக போயிட்டுருக்கு. அதை இப்போயே ரோட்டில் எல்லாருமே பேசிட்டாங்க. அப்பாவும் வந்தார்கள், அம்மாவும் வந்தார்கள் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படம் 40 வருஷம் ஆச்சு, நினைத்தாலே நிற்கும். ஆனால் இப்போவும் நினைத்தாலே இந்த வரிகளுக்கு ஒரு உணர்வு உண்டு, வைப்ரேஷன் உள்ள வரிகள். அந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி இப்போ உள்ள எல்லா ஆக்ஷன் படங்கள்லேயும் என்ன இருக்கோ அது என் படத்துலையும் இருக்கியா அப்படி என்பதை வெட்டம் வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கிறார் லோகேஷ் கனகராஜ். ரஜினிகாந்தை பொறுத்தவரையிலையும் ஒரு பாலிசியை அடாப்ட் பண்ணுறாரு. 171 படம் ஆச்சு. இதுவரையிலும் ஒரு படத்தை முடித்து விட்டுத்தான் அடுத்த படத்தை பற்றி பேசுவார், அடுத்த படத்துக்கு கால்ஷீட் கொடுப்பார். ஆனால் இன்னும் வேட்டையன் படத்தினுடைய ப்ரொமோஷன் ஆரம்பிக்கவில்லை. வேட்டையன் படத்தினுடைய முன்னோட்டமும் இன்னும் வெளியாகல், வேட்டையன் படத்தினுடைய பாடலும் வெளியாகவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறார்கள் லோகேஷ் கனகராஜ் படத்தின்னொடனே சன் பிக்சர்ஸ் கேட்டுக்கொண்டு இருக்கணுங்க. 3 நாள் கால்ஷீட் கொடுத்தார். 3 நாள். இதுவரையும் ஒரு படத்தை முடிக்காமல் வேறு எந்த படத்துக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கால்ஷீட் கொடுத்ததே இல்லை. சன் பிக்சர்ஸுடைய வற்புறுத்தலுக்காக 3 நாள் கால்ஷீட் கொடுத்தாரு. அந்த 3 நாளில் ரஜினிகாந்தை வச்சு என்ன பண்ண முடியும்? அதுதான் பண்ணியிருக்கிறார். ஆனாலும் அந்த கூலி என்ற பேர் ரொம்ப புகழ்பெற்றது. சரத்குமார் கூலி என்ற படத்தில் நடித்தார். அமிதாப் பச்சன் இந்தியில் கூலி என்ற படத்தில் நடித்தார். அந்த கூலி என்ற படத்தை நான் ஒரு 5 தடவை பார்த்துருக்கேன். அவ்வளோ உருன்னு போகும். அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்த் கூலிக்காரன் என்ற படத்திலே நடித்தார். ஆனால் இதுக்கெல்லாம் மூல காரணம் தொழிலாளி தான். தொழிலாளிக்கு கொடுக்கப்படுவது தான் கூலி. கூலி என்பது சம்பளம். அந்த காலத்தில் தினசரி சம்பளம் வாங்குறவர்களுக்கு பேர் தினக்கூலின்னு பேர். அந்த அடிப்படையில் இதில் இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ரஜினிகாந்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லியாக வேண்டும். உழைப்பாளி என்ற ஒரு படம். இந்த படத்தை வாகினி நிறுவனம் தயாரிக்கிறது. அந்த சமயத்தில் தமிழ் சினிமாவில் ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிச்சு. ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் மறுநாள் திட்டமிட்டபடி படப்பிடிப்பு நடைபெறும் என்று சொன்னார் ரஜினிகாந்த். பி வாசு அந்த படத்தை டைரக்ட் பண்ணார். திட்டமிட்டபடி அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்தது. உழைப்பாளி. ஏன்னா உழைப்பாளி
வேலைநிறுத்தம் பண்ணவே கூடாது. முதலாளி வேலைநிறுத்தம் பண்ணலாம், தொழிலாளி எப்படி வேலைநிறுத்தம் பண்ண முடியும்? அவனுக்கு கிடைக்கிற காசே பத்தாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் முதலாளிகளிடம் நயந்து போக வேண்டுமே தவிர முறைத்து கொண்டு கோபித்து கொண்டு ஆர்ப்பாட்டம் போர்ப்பாட்டம் செஞ்சோம்னா நம்ம வீட்டில் தான் அடுப்பெரியுது என்று சொன்னவர் ரஜினிகாந்த். அந்த மாதிரி கூலி என்பது அவ்வளவு ஒரு துல்லியமான நேர்மையான ஒரு உழைப்பாளியின் உன்னத குரல். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக லோகேஷ் கனகராஜ் இன்னொரு ரஜினிகாந்தை அடையாளம் காட்டுவார் என்கிறது புரியுது. இதுக்கு முந்தைய படத்தில் லோகேஷ் கனகராஜ் படத்தில் ரத்னகுமார் என்பவர் இணை இயக்குனராக பணியாற்றினார், வசனத்தையும் எழுதினார். அவர் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலையோ ரஜினியை பற்றி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் அவரை தூக்கிட்டார் லோகேஷ் கனகராஜ். அதை ரஜினி ரசிகர்கள் பெரிதும் வரவேற்கிறார்கள். ஏன்னா இன்றைய சூழ்நிலையில் ரஜினியை பற்றி விமர்சிக்கிறதுக்கு சினிமாக்காரனும் எவனுக்கும் தகுதி இல்லை என்பது தான் நமக்கு தெரிந்த உண்மை. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் பெரிய அளவில் பேன் இண்டியா படமாக தயாரிக்க திட்டமிட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்தியில் பிரபலமாக உள்ள நடிகரை வில்லன் அடிப்பதற்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அதேமாதிரி கன்னட மொழியிலிருந்து ஒரு நட்சத்திர நடிகர், மலையாளத்திலிருந்து ஒரு நட்சத்திர நடிகர் இந்த படத்தில் நடிக்க இருக்காங்க. ஐமேக்ஸ் கேமராவில் 70% படப்பிடிப்பு நடத்த போகிற முதல் படம் கூலி. அதனால் நிச்சயமாக லோகேஷ் கனகராஜ் பெருமை கொள்ளலாம். ஏன்னா புதிய தொழில்நுட்பம் வர 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 அதை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். ஏன்னா புதிய தொழில்நுட்பங்கள் வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பேன் இண்டியா படமாகவும் ஐமேக்ஸில் ஷூட் பண்ண படமாகவும் கூலி வர இருக்கிறது. அதாவது இப்போல்லாம் ஒரு செய்தி பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஏன்னா நடிகைகள்லாம் 60 லட்ச ரூபாய்க்கு வாட்ச் கட்டுறாங்க. அதுவும் ஜூனியர் என்டிஆர் வாட்ச் 80 லட்ச ரூபாயும் ஒரு வாட்ச். தங்கத்தில் செஞ்சாங்களா வைரத்தில் செஞ்சாங்களா நம்ம தெரியல. ஆனால் இது வரைக்கும் மான்கொம்பு ஃபைட் வந்திருக்கு, சிலம்பு ஃபைட் வந்திருக்கு, ஈட்டி ஃபைட் வந்திருக்கு, வாள் ஃபைட் வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு. புதுசாக என்ன பண்ணணும் யோசனை பண்ணார் லோகேஷ் கனகராஜ். வாட்சி சங்கிலியை கோத்து வாட்ச் ஃபைட் வச்சுருக்காரு. இது கொஞ்சம் ஓவராக தெரிஞ்சாலும் புதுமையாக தெரியுது என்று ரஜினி ரசிகர்கள் சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லை, ரஜினிகாந்த் பூர்ணிமா பாக்கியராஜும் ஒரு படத்தில் சத்யா மூவிஸ் படத்தில் ஒரு சேலஞ்சு சவால் சாங் போடுவாங்க. டிஸ்கோ டிஸ்கோ அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பிக்சரைசேஷனும் நல்லாயிருக்கும். ரஜினிகாந்துக்கும் பூர்ணிமா பாக்கியராஜுக்கும் ஒரு பெரிய பேரை கொடுத்த படம் அந்த படம். அந்த படத்தில் வந்த பாட்டை, டிஸ்கோ பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி போட்டிருக்காரு அனிருத். அவரால் முடிஞ்சது ரீமிக்ஸ் பண்ணுறது தானே, புதுசாக என்ன பண்ண போகிறாரு. அதை வீடியோவில் வெளியிட்டிருக்காரு. அதை 1 மில்லியன் பேர் பார்த்துட்டான். பொதுவாக ரஜினி அப்படின்னு சொன்னாலே பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்கான். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் 1 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க. லோகேஷ் கனகராஜுக்கு இது ஒரு சவால். என்னென்னா உலகநாயகனை வச்சு ஹிட்டு கொடுத்துட்டாரு, ரஜினிகாந்தை வச்சு கண்டிப்பாக ஹிட்டு கொடுக்கணுங்கிற நிர்பந்தத்தில் அவர் இருக்கார். ஆனால் சன் பிக்சர்ஸ் சும்மா விட மாட்டாங்க. என்ன கதை என்ன சீனு அப்படிங்கிறத ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க சன் பிக்சர்ஸ். அதனால் சோட போகாது இந்த படம். நிச்சயமாக கூலி படம் நாம் கொடுத்த கூலிக்கு சந்தோஷத்தை தருங்கிறத ட்ரெய்லர் நமக்கு உணர்த்துது. இது ஒரு புதிய தகவல் இப்போது கசிந்திருக்கிறது. இசையமைப்பாளர் அனிருத்தோட தான் முதல்ல இந்த கதையை சொல்லியிருக்கார் லோகேஷ் கனகராஜ். அனிருத் இந்த கதையை கேட்டு மெய்சில் இழுத்து போய் விட்டார். எனவே ரஜினியிடம் லோகேஷ் கனகராஜை அழைத்து போனதே அனிருத் தான். அனிருத் இருக்கும்போது தான் ரஜினிகிட்ட கதை சொல்லியிருக்காரு. ரஜினிக்கு பிடித்து போய்விட்டது. எனவே இந்த கூலி படத்தை பற்றி அப்டேட் உடனுக்குடன் நம்முடைய சேனலில் வெளியிடப்படும். தொடர்ந்து பாருங்கள். அதாவது ஒரு நட்சத்திர நடிகனுடைய நடிப்பு தொழில் எந்த சூழ்நிலையும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிப்பதாக இருக்கக்கூடாது. இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில் ரஜினி மிக மன உளைச்சலில் இருக்கிறார். ஏன்னா தனுஷும் ஐஸ்வர்யாவும் விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. இன்னும்
6 மாதத்தில் 2 பேருக்கும் கன்ஃபார்மாக டிவோர்ஸ் கிடைக்க போகுது. இந்த சூழ்நிலையில் தன்னுடைய குடும்பத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் தன்னுடைய தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணி 3 நாள் கால்ஷீட் கொடுத்து அதில் தன்னுடைய திறமையை காட்டியிருக்கிறார் என்றால் ரஜினியுடைய தொழிலுக்கு மரியாதையை நாம் கண்டிப்பாக பாராட்டியாக வேண்டும். நேரில் பரபரப்பான தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.